ஆ ஓகே தேங்க்யூ. ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எங்கே வணக்கம் இருக்கோம்னா வணக்கம் பெரிய வணக்கம். புகழ்பெற்ற ஒரு பீச், இது மெரினா பீச். நம்ம கூட வந்து அண்ணன் ஜெயமணி அண்ணன், காமெடி சிங்கம்னு சொல்லுவோம் நாங்கள். வணக்கங்க, வணக்கம் நண்பர்களே வணக்கம். இப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். காத்தாட வந்து பார்த்தா அன்னைக்கு பீச்சில் காற்றும் வாங்குகிறோம். அதே மாதிரி ஸ்நாக்ஸு பார்த்தீங்களா, பஜ்ஜி இந்தம்மா சரிதாம்மா போட்டு கொடுத்தாங்க. அவங்க பேசுகிறதுக்கு வைக்கப்படுறாங்க, இருந்தால் கூட நான் அவங்க டேஸ்ட்டாக இருக்குது அந்த சட்னி பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக உட்காந்து. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பீச்சில் வந்து இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பார்க்குறீங்களே, ஒரு காலத்தில் வந்து இருட்டாக இருக்கும் இந்த பீச்சு வந்து. அந்த என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் மெரினா பீச்சில் வந்து இருட்டாக இருக்கும். அதாவது என்ன செய்யறது, இந்த செயல்களும் நடக்கும். செயின் ராபரி, அது இது இருட்டுக்குள்ள என்ன செயல் சொல்லுவாங்க, அராஜக செயல் இதெல்லாம் நடக்கும். ஸ்நாச்சிங், தெஃப்ட். ஆமாம், அதாவது அங்கங்கே இருக்கு. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம். இந்த பாருங்க, அங்கே போய் பார்த்தாங்க ரெஸ்ட் ரூம், ஹேண்டிகேப்டுக்கு ரெஸ்ட் ரூம் வெரி குட். ஒவ்வொரு போர்ஷனாக பார்த்தா எங்கே பார்த்தாலும் ரெஸ்ட் ரூமு பார்த்தா, வரிசையாக லைட்டு, ரோடு, மக்களுக்கு ஒரு நல்ல வசதிகளை சாயங்கால நேரத்தில் டைம் பாஸ் பண்ணணுமா, பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக பீச்சு காற்று வாங்கிட்டு, பீச்சு சொல்லுவாங்கல்ல, எம்ஜிஆர் பாடுவார்ல, காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்க போனால் அந்த கண்ணி என்ன ஆனால் நான் காற்று வாங்க. எம்ஜிஆர் இப்படி பீச்சில் காற்று வாங்கிட்டு பாடினாரு. எம்ஜிஆர் காலத்துக்கு பின்னால் இன்னைக்கு நாங்கள் தான் தம்பி தான் வந்து பாடுறோம். கண்டிப்பா. தம்பியும் கொஞ்சம் இந்த பீச்சை பற்றி அனுபவத்தை பற்றி சொல்லுங்க தம்பி. அதாவது இன்னைக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து கடைகள்லாம் இருந்து எப்படி அப்படின்னா, எங்கேயோ ஒரு கடைங்க தள்ளி தள்ளி இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மொபைல் ஷாப், அதாவது எப்படின்னா சின்ன சின்ன கடைகள், எவ்வளோ மக்கள் தெரியுமா? அதாவது இந்த மீனவர்களுக்காக அரசாங்கம் வந்து எவ்வளோ நலத்திட்டங்கள் செய்கிறாங்க. அதில் மிகப்பெரிய ஒரு நலத்திட்டம்னு சொன்ன அப்படின்னா இந்த கடைகள். லைனாக எத்தனை கடைங்க இங்கேருந்து